பாத்தீங்களா, சொன்னபடி மாப்பிள்ளைய புடிச்சிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள சார், பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னப்பா நீ பார்த்து ஒரு கழுத கழுத்துல தாலியை கட்டச்சனா கூட கட்டுவேன், இது கழுத்துல கட்ட மாட்டேனா? பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மாப்பிள்ள நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால எல்லாத்தையும் இப்பே பேசி முடிச்சிருவோம். சரி, பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? கல்யாணத்துக்காக அவளுக்கு சேர்த்து வச்ச 30 பவுன் நகை இருக்கு. வழக்கமா எல்லாரும் அதெல்லாம் பண்றதானமா. அடுத்து வாங்க. இந்த வீடு 2 கிரவுண்ட், இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் போகும். இதுவும் அவளுக்கு தான். வீடு கொடுக்கறதுல இப்ப ஃபேஷன் ஆயி போச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க? பேங்க்ல அவ பேர்ல 5 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு, அதுவும் அவளுக்கு தான். ஓகே, ஏதோ குடுக்குறீங்க. என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு ஓகே தானே? அட என்னப்பா, வடவள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கிறவளை கட்டிக்கிற சொன்னா கூட கட்டிக்கிறேன், இதை கட்டிக்கிறேன். வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன மாப்சே, உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே, எனக்கு ட்ரிபிள் ஓகே. ஹலோ, ஸ்டாப். எதுக்கு? பொண்ணுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கல்ல? ஆமா. மாப்பிளைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கா? மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா. மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுது. அது வேர்ல்டுக்கு தெரியும். மாப்பிளைக்கு என்ன ஓடுது? மாப்பிளைக்கு உடம்பு பூரா ரத்தம் ஓடுது, கையில ரேகை ஓடுது, தோ மேல ஃபேன் ஓடுது, அங்க பாருங்க வாட்சும் ஓடுது. என்ன மாப்பிள ஓடுதுல? 5 நிமிஷம் லேட்டா. வெறும் பையல நீ. உட்காருங்க மாப்பிள, யார பார்த்து வெறும் பையன்ட்ட? கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட். பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுறதா சொன்னீங்க? 30 பவுன். 30 பவுன் நகைக்கு அவர்தான் அதிபதி. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு சொன்னீங்க? 25 லட்சம். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டுக்கு அவரு ஹவுஸ் ஓனரு. அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு நீங்க? 5 லட்சம். கல்யாண செலவுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டோம், மீதி 4 லட்சம் ரூபாய் அவர் அக்கவுண்ட்ல. லட்சாதிபதி அவரை பார்த்து வெறும் பையன்டியா நீ? மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. யோ யோவா எந்திரியா. யாவா எந்திரிடா. தாவா. ஏய், நான் உன்னை கட்டிக்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுன ஆசிட் ஊத்திடுவேன். ஏப்பா, எனக்கு இது தேவையா? நான் பாட்டுக்கு நிம்மதியா பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம என்ன எழுப்பி குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டு வந்து இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளைன்னு. அது எதுக்கு? இந்த பிள்ளை மூஞ்சில ஆசிட்ட ஊத்துறக்கா? பிளாட்ஃபார்மா? பிச்சைக்காரனா நீ? ஏப்பா, நான் பிச்சைக்காரங்கிறத பொண்ணு போய் நீ சொல்லவே இல்லையா? ஏங்க, பிச்சைக்காரனா கேவலமா? பணமா முக்கியம், குணம்தாங்க முக்கியம். எனக்கு பணம் முக்கியம் இல்ல, குணம் முக்கியம் இல்ல, கலர் தான் முக்கியம். கலரா இது? கரண்ட்ல அடிபட்டு கருகி போன இருக்கா. நீ மட்டும் செக்கச்சவேல கலரா இருப்ப, நான் மட்டும் இந்த கல்யாணம் படிக்கிட்டு என் வாழ்க்கை கருகி போடுமா? எனக்கு உன் கலர்ல மாப்பிள்ளை வேணும். போ, போய் தேடு. இல்லன்னா என்ன பண்ணுவ? சூசைட் லெட்டர் போலீஸ்ல கொடுத்துட்டு செத்துருவேன். பொறுங்க. நம்ம கலர்ல மாப்பிள்ளை கேட்டிருக்கீங்க, உடனே கிடைச்சிருமா? தேடுறோம். அப்ப ஏன் வாழ்க்கை? வாழ்க்கை போயா என்ன போல. ஆமா, பிள்ளைய எங்க போனா? அவனுக்கு முக்கியமான வேலையா, ஐயாட சொல்லிட்டு லீவ் எடுத்து போயிட்டாமா. இன்னைக்கு நம்ம வீட்டுல விசேஷம், இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே முக்கியமான வேலை அவனுக்கு. न्यायामि आवाहयामि आचनं समर्पयामि पादयोगो पाद्यं समर्पयामि हस्तयोगो अर्घ्यं समर्पयामि स्तपयामि. நன்னா மனசுல வேண்டிண்டு உங்க அம்மா படத்துக்கு பூவை போடுங்க. உள்ளவா பேரெல்லாம் சொல்லுங்க, அம்மாவோட ஆத்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஜீவானந்தம். அம்மாவோட வீட்டுக்கார பேரு ஜீவானந்தம் நாமதேசியம். அடுத்த பேரு மெய்யப்பன். அம்மாவோட அப்பா பேரு
மெய்யப்பன் நாமதேச ஜென்ம நட்சத்திர ஜென்மாராசோ. இன்னும் ஏதாவது பேர் இருக்கா? கற்பகம்பாள். அம்மா பேரு தான். அப்படியா? கற்பகம் நாம்யாஹா. வேற யாரா பேர் இருக்கா? அவ்வளவுதான். அம்மா, மாதாமகே, பித்ரு உங்க தம்பி மாதாமகே, ஒருத்தர் அனுக்கிரக பழனின்னு இருக்காரு, அவர் பேரை மறந்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க. ஆனா என் தம்பி எப்பவோ செத்து போயிட்டான். இனிமே அந்த கொலைகாரனை ஞாபகப்படுத்தின உன் வேலை காலி ஆயிடும். ஹலோ அம்மா, பழனி இருக்காரா? பழனியா? அவன் தான் செத்துட்டான்னு சொன்னேனே. நேத்து வாங்கினத மறந்துட்டியா? இல்லம்மா, பழனியோட நண்பங்க வந்திருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பழனிய வந்தாலும் உள்ள விடாத. அப்படி விட்டேன்னு வச்சுக்க, உன்னை கொன்னே போட்டுருவேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சொந்த அக்கா வீட்லயே ஒரு வேலைக்காரனா இருக்கிறதுக்கு பேசாம நீ உள்ளே இருந்திருக்கலாம். எங்க அக்கா இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கு. நான் யாருங்கிற உண்மைய நேரம் வரும்போது நானே சொல்றேன். யோ, மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. நீ எங்க? தோ இதுதான் மாப்பிள்ள, நீ கேட்ட கலரு. ஏன்பா இதுதான் பொண்ணா? ஐயா நல்லா தான் இருக்கு, பேசி முடிச்சிரு. எந்திரியா. புரியுதா? யோ, எந்திரியா. யோ, எந்திரியா. அட, எந்திரியாடா. இருமா, ரொம்ப நேரமா அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறேன். என்னது ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா கீஞ்சது போ, தூக்குடா இவனை. நெக்ஸ்ட் குனிஞ்சு மண்ணெடு. பொண்ணு கேக்குது இல்ல, எடுத்துக்கொடுறா. நீ எடு. நானா? ம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். நெஞ்சு முடிச்சுக்கிச்சுடா. நீ வேகமா காப்பாத்துங்கடா. ஏம்பா பேசி முடிச்சிருப்பா, மூச்சே விட முடியல. குனியவே முடியல. இவெல்லாம் ஒரு மாப்பிளையா? மேடம், அண்ணன் நல்லா குடிவாரு. ஐயோ. நீங்க விரும்புற மாதிரியே வெள்ளவெளேன்னு இருக்கிறாரு. ஐயோ. இவர் உங்களுக்கு செட் ஆகுமா? பண்ணியில கூட வெள்ளை பண்ணி இருக்கு. அது கட்டிக்க முடியுமா? ஏண்டா நீ என்ன எனக்கு புரோக்கரா? சாரி மாமா. மாமாவா? யோ, நீ மண்ணு தொடியா. என்னது? நான் மண்ணை தொடணுமா? என்னது சின்ன புள்ளத்தனமா என்ன இருக்கு? சின்ன புள்ளத்தனமா இருக்கு, கீரை புள்ளத்தனமா இருக்கு? வெள்ளையா உன் திறமைய காட்டுப்பா. காட்டு அப்படிங்கிற அவளை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லு. ஓகே, அப்படியே போயிட்டே இரு. இது வரைக்கும் வீடு போய் சேர்ந்துட்டு இருப்பான். அப்படியேதான் வா ராஜா, வா. ஸ்டாப் இட். நீ மட்டும் ஈஸியா தரைய தொடுவ, காய் அடிப்ப, பல்ட்டி அடிப்ப. ஆனா நான் மட்டும் குனியவே முடியாதவனை கண்டுக்கிட்டு கும்மி அடிக்கிறதா? இதோ பார், எனக்கு ஒன்ன மாதிரியே ஸ்லிம்மா, ஹைட், வெயிட், கலர், பர்சனாலிட்டியா ஒரு மாப்பிளை பார். இந்த ரேஞ்சுக்கெல்லாம் மாப்பிள்ள பார்க்க முடியாது. நான் பண்ணுவ. இதோ லெட்டர். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் அப் தான். ஏன்பா இப்படி ஒரு பொண்ணுக்கு புரோக்கர் வேலை பண்றதோட பேசாம உள்ள இருந்து களிய கிண்டி இருக்கலாம். இனிமே நான் கிண்ட போற களியப்பார்.